அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி குடும்ப பெண்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் உதவித்தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த கேஸ் சிலிண்டர்களை இலவசமாக பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, இந்த இலவச கேஸ் சிலிண்டர்களை பெற தேவையான ஆவணங்கள் என்ன, இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது, இதற்கு என்னென்ன தகுதிகள் தேவை என்பதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் கேஸ் சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது. தற்போது கேஸ் சிலிண்டர் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களால் அதனை எளிதாக வாங்க முடிவதில்லை. அதனால்தான் இந்த நிலையை மாற்றி ஏழை எளிய பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதுதான் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டமாகும். தற்போது PM உஜ்வாலா யோஜனா 3.0 என்ற புதிய வடிவம் நடைமுறைக்கு வந்து கோடிக்கணக்கான பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர்களை மத்திய அரசு கொடுத்து வருகிறது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு முதல் சிலிண்டர் மற்றும் அதற்கான ரெகுலேட்டர் ஆகியவை முற்றிலும் இலவசமாக கிடைக்கின்றன. இதை தவிர சமையல் எரிவாயு அடுப்பு வாங்குவதற்கும் முதல் முறை சிலிண்டரை நிரப்புவதற்கும் தேவையான நிதி உதவியும் அரசே வழங்குகிறது. அது மட்டுமல்லாமல் பெண்களின் சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் மத்திய அரசு 300 ரூபாய் மானியம் வழங்குகிறது. அது வாடிக்கையாளரின் வங்கி கணக்கு நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமே இந்த எரிவாயு இணைப்புகள் அனைத்தும் குடும்பத்தில் உள்ள பெண்களின் பெயரிலேயே வழங்கப்படுகின்றன. தகுதிகள்: விண்ணப்பிக்கும் பெண் கண்டிப்பாக 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள் அல்லது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நலிந்த பிரிவை சேர்ந்த குடும்பமாக அது இருக்க வேண்டும். அந்தியோதய அன்ன யோஜனா எனப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் ஏற்கனவே எந்த ஒரு LPG எரிவாயு இணைப்பும் இருக்கக்கூடாது. தேவையான ஆவணங்கள்: ரேஷன் கார்டு, அதனுடன் முகவரி சான்று, குடும்ப உறுப்பினரின் விவரங்கள், விண்ணப்பிக்கும் பெண்ணின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் மொபைல் எண் ஆகியவை தேவைப்படும். மானிய தொகை நேரடியாக வந்து சேர வேண்டும் என்பதால் விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு விவரங்களையும் சரியாக கொண்டு கொடுக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் கேஸ் ஏஜென்சிக்கு நேரடியாக சென்று அதற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம். இல்லாவிட்டால் அதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து சமர்ப்பிக்கலாம். நீங்கள் கொடுக்கும் விவரங்கள் அனைத்தும் அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டு தகுதி உறுதி செய்யப்பட்டவுடன் உங்களுக்கான இலவச LPG கேஸ் இணைப்பு உடனடியாக வழங்கி வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.